கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நாம் வாசித்து தியானிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் வரை. தேவன் அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றார். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியிலே வந்தெட்டியிருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்னும் மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதவியிலுமாகிய சீமோன் என்னும் ஒருவருக்கு தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றார். கொர்நேலியும் தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகர் தேவ பக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினார். நன்றி சகோதரரே. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரம். காரணம் என்னவென்றால், ஆண்டவர் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். முதல் திருச்சபை எருசலேமிலே ஆரம்பித்தது. பெந்தகோஸ்தே நாளிலே ஆவியானவர் வந்தார். பிறகு எருசலேமிலிருந்து யூதேயா, அந்த யூதர்களுக்கு மட்டும் சுவிசேஷம் போய்கொண்டே இருந்தது. ஆண்டவர் பிறகு சமாரியாவுக்கு போக வேண்டும் என்று சொன்னார். பிறகு பூமியின் கடைசி வரையும் போக வேண்டும். ஆனால் இந்த யூத விசுவாசிகள் அங்கே உட்கார்ந்து விட்டார்கள். சபை 20-25 பேர் ஆனது. ஏன்னா பெந்தகோஸ்தே நாளிலே 3000 பேர், பிறகு 5000 பேர், இப்படி பிள்ளைகள் சகோதரிகள் எல்லாம் கணக்கு போட்டால் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் 25,000 பேர் ஆகிவிட்டது. ஆனாலும் இன்னும் சமாரியாவுக்கு போகவில்லை, பூமியின் கடைசி வரையும் போகவில்லை. ஆண்டவர் சவுலை எழுப்பினார். தர்சு பட்டணத்தானாகிய சவுல். அவன் என்ன செய்தான்? சீறி பாய்ந்து விசுவாசிகளை துன்பப்படுத்த ஆரம்பித்தான். சபையை பாழாக்கினான். உடனே என்ன செய்தான்? சபை சிதறடிக்கப்பட்டது. எருசலேமில் இருந்து அப்போஸ்தலர்கள் தவிர மற்ற எல்லாருமே சிதறடிக்கப்பட்டார்கள். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். நல்லபடியாக சொன்னால் கேட்காவிட்டால் கர்த்தர் தடி எடுக்க வேண்டியிருக்கும். அதைத்தான் கர்த்தர் செய்தார். பிறகு இந்த பிலிப்பு என்பவன் சமாரியாவுக்கு போனான். சமாரியாவிலே சுவிசேஷத்தை அறிவித்தான். அங்கே சீஷர்கள் உருவானார்கள், விசுவாசிகள் உருவானார்கள். இதை கேள்விப்பட்டு பேதுருவும் யோவானும் அங்கே போய் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபித்து திரும்பமாக எருசலேமுக்கு போகிறார்கள். இப்பொழுது இன்னொரு கட்டம் இருக்கிறது. புறஜாதிகள் நம்ம எல்லாம் இன்றைக்கு நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னவென்றால் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் தான். ஒருவேளை 10ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவங்கள் நடக்காமல் இருந்தால் சுவிசேஷம், தேவனுடைய திருச்சபை எருசலேம் யூதர்கள் சமாரியர்களோடு நின்றிருக்கும். இப்போ சொல்லுங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரமா இல்லையா? முக்கியமான அதிகாரம். அங்கே பிரியமானவர்களே, பேதுரு ஆவியானவராலே நடத்தப்படுகிறார். அவர் எருசலேமில் இருந்தார். அவர் லித்தாவுக்கு வருகிறார். ஏன் வந்தார் தெரியாது. நீங்க பைபிள் மேப் இருக்கு பாருங்க, பாலஸ்தீனா தேசம் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அங்கே இந்த லித்தா என்ற பட்டணம் இருக்கும். அதுக்கும் எருசலேமுக்கும் கொஞ்சம் தூரம் இருக்கிறது. அங்கே வருகிறார். அங்கே ஐனேயாவை கர்த்தர் குணப்படுத்துகிறார். பேதுரு அப்படித்தான் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவனை குணமாக்குகிறார். லித்தாவில் இருந்து
பிறகு யோப்பாவுக்கு போகிறார். நான் கதை சொல்லவில்லை, எல்லாம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் இருக்கிறது. இவர் யோப்பாவுக்கு வரும்போது, யோப்பா கடற்கரை பட்டணம். அங்கே ஏன் அங்கே போகிறார் என்றால், அங்கே தபீத்தாள் அவர் உயிரோடு எழுப்ப வேண்டும். அதனாலே அங்கே போய் தொற்காள் என்னும் தபீத்தாளை உயிரோடு எழுப்பி, பிறகு யோப்பா பட்டணத்திலே சீமோன் என்ற தோல் பதனிடுகிறவனுடைய வீட்டிலே அவர் குடியிருக்கிறார். குடியிருக்கும் போது இப்ப 10ஆம் அதிகாரத்திலே வருகிறது. புரியுதா? இப்ப பேதுரு எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறார்? எங்க இருக்காரு? என்ன இப்ப இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன், யாரும் கவனிக்கலையா? யோப்பா பட்டணத்துல இருக்கிறார். லித்தாவில் இருந்தார். லித்தாவுக்கு ஏன் வந்தார் தெரியாது. ஆவியானவர் அவர் அப்படியே கொண்டு வர்றாரு. இது அப்போஸ்தலருடைய நடபடிகள் இல்லையா? இந்த பிள்ளையாரா தயவு செய்து பிடிச்சு வைங்க. கர்த்தருடைய சமூகம் இது. நாம் கர்த்தருக்கு பயந்து தான் ஆக வேண்டும். சரியா? பெற்றோர்கள் தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க. மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம், எனக்கு பயப்படாதீங்க. கர்த்தருக்கு நாம் பயந்து தான் ஆக வேண்டும். சிறு பிள்ளைகளை நாம் அப்படிப்பட்ட ஒழுங்கிலே நாம் வளர்க்க வேண்டும். சரி, ஓகே. இப்போ அவர் ஏன் லித்தாவுக்கு வந்தார்? அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், ஐனேயாவை குணப்படுத்த வேண்டும். பிறகு அங்கிருந்து அவர் ஏன் யோப்பாவுக்கு வருகிறார்? அங்கே தபீத்தாள் என்னும் தொற்காளை உயிரோடு எழுப்ப வேண்டும். இப்ப யோப்பா பட்டணத்தில் இருக்கிறார். இப்ப நடக்கிறது பாருங்க. 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். இப்ப இந்த பட்டணத்திலே எந்த பட்டணம் இது? செசரியா. லித்தா, யோப்பா, செசரியா. இப்ப செசரியாவுக்கு யோப்பாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 மைல் தூரம் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் நீங்க பின்னால மேப் கொடுத்துருக்காங்க. பைபிள்ல நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் பின்னால மேப் இருக்கு. நிறைய பேர் அந்த மேப்பை பார்க்கறதே இல்லை. மேப் கொடுப்பது எதற்காக என்றால், இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் சில பட்டணங்களில் நடக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாகத்தான் அதை கொடுத்திருக்கிறார்கள். நம் வேதத்தை படிக்கும் போது, இன்னும் இங்கிலீஷ் பைபிள் படித்தீங்கன்னா நிறைய மேப் பின்னாலே இருக்கும். ஸ்டடி பைபிள் நிறைய வந்திருக்கு. நாம் இதையெல்லாம் பயன்படுத்தி வேதத்தை ஆழமாய் படிக்க வேண்டும். நுனிப்புல் மேயக்கூடாது. சரியா? வேதத்தை சம்பந்தமே இல்லாமல் பேசக்கூடாது. வேதத்தை ஆழமாய் படித்து எங்கே என்ன நடக்கிறது கிரமமாக ஆவியானவர் எழுதி கொண்ட அந்த ஃப்ளோ இருக்கு பாருங்க. பைபிள்ல ஃப்ளோ இருக்கு, ஆவியானவர் எழுதி இருக்கிறார். அந்த ஃப்ளோ படி தான் வரணும். அதனால தான் உங்களுக்கு லித்தாவிலே ஆரம்பிச்சேன் இல்லையா? லித்தா, பிறகு அங்கிருந்து யோப்பா, இப்ப செசரியால ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன இருக்கிறது என்றால், இத்தாலியா பட்டாளம். பட்டாளம் என்று சொன்னால், இங்கே கூட ஒரு பட்டாளம் இருக்கு இல்ல, அயனகாரத்துல பட்டாளம். பட்டாளம் என்றால் நம்ம புரிந்து கொள்றது இராணுவம் இல்லையா, மிலிட்ரி. ஆனால் இதை இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இத்தாலியா பட்டாளத்திலே 6000 போர் வீரர்கள் இருப்பாங்க. சாரி, 600 பேர். 6000 அல்ல, 600. ஒரு பட்டாளம் என்றால் 600 பேர் இருப்பாங்களா போர் வீரர்கள். 600 போர் வீரர்களுக்கு, ஒவ்வொரு 100 போர் வீரர்களுக்கு ஒரு 100க்கு அதிபதி என்ற கணக்கிலே 6 100க்கு அதிபதி இருப்பார்கள். சரியா? மிலிட்ரி என்றாலே அது ஒரு டிசிப்ளின் இருக்கும். மேலே இராணுவ அமைச்சர் இருந்தார், அவர் கீழே இவர், இவர் கீழே இவர், இவர் கீழே இவர், இவர் கீழே இவர், கடைசியில் சிப்பாய் வருவார். இப்படி ஒரு ஒழுங்கு வைக்கப்பட்டால்தான் எந்த இராணுவம் யுத்தத்தில் வெற்றி பெறும். ஹைரார்கி. அதே போல இத்தாலியா பட்டாளத்திலே ஒரு பட்டாளத்திலே 600 பேர் இருப்பார்கள். ஒரு 100 சிப்பாய்க்கு ஒரு 100க்கு அதிபதி இருப்பார். இப்ப பாருங்க, 6ல் ஒருவர் தான் யார்? கொர்நேலியு. வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே குறைந்தது 5 100க்கு அதிபதிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே மட்டும். சரியா? முதல் 100க்கு அதிபதி ஞாபகம் இருக்கா? யார் அது? வேலைக்காரன். சொஸ்தமாகும்படி ஆண்டவரை அழைத்து அனுப்பும்படியாக லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே இருக்கிறான். சரியா? அவன் ஒரு 100க்கு அதிபதி. பிறகு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொன்னான்.
மூன்றாவது இங்கே இருக்கிறான். நாலாவது யாருன்னு சொல்றீங்க? அது கொஞ்சம் கஷ்டம். நாலாவது, ஐந்தாவது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23ஆம் அதிகாரத்திலே ஒரு நூற்றுக்கு அதிபதி இருக்கிறான். பிறகு 27ஆம் அதிகாரத்திலே ஒரு நூற்றுக்கு அதிபதி இருக்கிறான். சரியா? 23ஆம் அதிகாரத்திலே அது அவனை குறித்து நம்ம நிறைய தெரியாது இல்லையா? அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சிசரியாவிலே காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். சிசரியாவில் அவர் இன்னும் சிசரியாவுக்கு வரவில்லை. அப்பொழுது பவுல் லீசியா என்பவனுடைய சேனாதிபதி காவலில் இருக்கும்போது பவுலை கொல்லும் அளவும் புசிப்பதில்லை என்று சபதம் செய்தார்கள் 40 பேர். இந்த சதி பவுலுடைய சகோதரனுடைய மகனுக்கு தெரிகிறது. அவன் என்ன செய்கிறான்? நேரம் வந்து பவுல்கிட்ட சொல்லுகிறான், உங்களை நியாயம் விசாரிக்கிறதை போல மக்கள் அழைக்க போகிறார்கள், நீர் போகும்போது உங்களை கொல்ல போகிறார்கள், இப்படி மக்கள் சதி செய்திருக்கிறார் சொன்ன உடனே பவுல் என்ன செய்கிறார்? தன்னுடைய சகோதரனுடைய மகனை ஒரு நூற்றுக்கு அதிபதியின் இடத்துல அனுப்புகிறார். அங்கே அவன் போன பிறகு அவனிடத்துல இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அவன் நேர போய் லீசியா அவனிடத்தில் சொல்லுகிறான். லீசியார் சேனாதிபதி. உடனே பவுலை அன்றைக்கு ராத்திரியிலே ஏற்றி சஸ்ரியா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டு பவுலை காப்பாற்றுகிறான். நூற்றுக்கு அதிபதி பவுலை காப்பாற்றுகிறான். பிறகு 27ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். பவுல் கைதியாக அவர் ரோமாபுரிக்கு கப்பலில் அழைத்து செல்லப்படுகிறார். கடைசியிலே கப்பல் சேதமாகிறது. எப்படியோ கட்டையெல்லாம் பிடித்து கொண்டு அவர்கள் ரோமாபுரியை அடைந்தார்கள். அப்போ பவுலுக்கு நிறைய சுயாதீனம் கொடுத்து பவுலுக்கு உதவி செய்தது ஒரு நூற்றுக்கு அதிபதி. இப்போ பாருங்க, 5 நூற்றுக்கு அதிபதியும் புதிய ஏற்பாட்டிலே மிகவும் நல்லவர்களாக இருந்திருக்கிறார்கள். எல்லாருமே புறஜாதிகள் தான். இத்தாலியா பட்டாளம், ரோமனுடைய பட்டாளத்திலே 5 நூற்றுக்கு அதிபதிகள் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 5 பேருமே மிக சிறப்பானவர்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல இல்லையா? தன்னுடைய வேலைக்காரன், குணமாக முடிய ஆண்டவரை அனுப்பினவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது ரோம சிப்பாய்கள் தான் ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை நிறைவேற்றினார்கள். அப்ப அந்த சிப்பாய்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருக்கணும் இல்லையா? அவன் தான் நூற்றுக்கு அதிபதி. அவன் ஆண்டவர் நடந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்தபோது இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொன்னான். அடுத்து 3வது வரிசையில் வருகிறான் தான் கொர்நேலியு. இவனை குறித்து மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அந்த 5 பேர்ல மிக சிறப்பாய் சொல்லப்பட்டது இவனை குறித்து தான். பிரியமானவர்களே, இவன் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. இவனை குறித்து இவ்வளவு சிறப்பாய் இருக்கிறது. ஆனால் இவன் தான தர்மங்களினாலே, இவன் தேவனுக்கு பயப்படுகிறதுனாலே, இவன் ஜெபம் பண்ணுகிறதுனாலே இவன் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் இவனுடைய ஜெபங்களும் தான தர்மங்களும் தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டியது. தேவன் ஒரு தூதனை அனுப்புகிறார், போய் அவனிடம் சொல்லு. இப்ப என்ன சொல்லணும்னா, நீ ஆட்களை அனுப்ப வேண்டும். யாரிடத்தில் அனுப்ப வேண்டும்? பேதுரு எங்கே இருக்கிறார்? பேதுரு எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? ஏப்பா, நீங்க தூங்காமல் கவனிக்க வேண்டும். அதுக்காக தான் உங்கள்கிட்ட டக்குன்னு கேள்வி கேட்கிறேன். யோப்பாவில் இருக்காரு. பாருங்க, அவர் நியாயப்படி எங்க இருந்திருக்கணும்? எருசலேமில் இருந்திருக்கணும். அவர் லித்தாவுக்கு வந்தார். லித்தாவிலிருந்து யோப்பாவுக்கு வந்திருக்கிறார். யோப்பாவில் இருக்கும் போது தான் சசரியா பட்டணத்தில் இருக்கிற கொர்நேலியுக்கு தேவதூதன் தரிசனமாகி ஆட்களை அனுப்பு. எங்கே அனுப்ப வேண்டும்? யோப்பாவுக்கு அனுப்பு, அவனை அழைத்து அனுப்புவி. இன்னும் வேடிக்கை பாருங்க, செசரியாவிலே ஏற்கனவே யார் இருக்கா தெரியுமா? நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தை நன்றாக படித்தால் பிலிப்பு என்ற ஒரு சுவிசேஷகன் ஏற்கனவே செசரியா பட்டணத்தில் இருக்கிறான். நீங்க 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா இப்ப படிக்க வேண்டாம். யார் இருக்கிறது? செசரியாவிலே பிலிப்பு இருக்கிறான். தேவதூதன் என்ன சொல்லி இருக்கலாம்? செசரியாவிலே தான் இந்த கொர்நேலியு இருக்கிறான். பிலிப்பு என்பவனை அழைத்து அனுப்பு, அவன் வந்து உங்களுக்கு ரட்சிப்பின் வழியை அறிவிப்பான்.
சுவிசேஷகன் தானே. பிலிப்பு யாரு? இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷம் அறிவிக்கிறான். ஏன் அவன் சற்று தொலைவில் 30 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய பேதுருவை அனுப்புகிறான்? இங்கேதான் ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் இருக்கிறது. என்ன சத்தியம் என்றால், ஆண்டவர் பேதுருவிடத்திலே ஒரு வாக்குத்தத்தம் செய்தார். பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டப்படுவது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்படின்னா பரலோகத்தின் திறவுகோல் திறக்க வேண்டியது யாருடைய வேலை? பேதுருடைய வேலை. பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே முதல் முறை ஆவியானவர் இறங்கின உடனே சுவிசேஷத்தை அறிவித்தது யார்? பேதுரு. ரட்சிக்கப்பட்டது 3000 பேர். திறந்தாரா யூதர்களுக்கு? பிறகு 8ஆம் அதிகாரத்திலே சுவிசேஷத்தை அறிவித்து சமாரியர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினது பிலிப்பு என்ற சுவிசேஷகன். ஆனால் அவர்கள் யாரை அழைத்து அனுப்புகிறார்கள்? பேதுருவையும் யோவானையும். ஏன் பேதுரு வர வேண்டும்? பேதுரு வந்து அவர்கள் மேல் கை வைத்த போதுதான் ஆவியானவர் இறங்கினார். அப்படியானால் அவர்களுக்கு திறவுகோல் திறந்து விட்டது யார்? பேதுரு. இங்கே புறஜாதி ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு திறவுகோல் திறக்க வேண்டியது பேதுரு, பிலிப்பு என்ற சுவிசேஷகன் அல்ல. பார்த்தீங்களா? அதுக்கு தான் ஆண்டவர் பவுலை ரட்சித்திருந்தாலும் 9ஆம் அதிகாரத்தில் பவுல் ரட்சிக்கப்பட்டாச்சு. ரட்சிக்கப்பட்டாரா? அவரை கொஞ்ச நாள் ஆண்டவர் என்ன செய்தார்? தர்சு பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார். பவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே பவுலை இங்கே கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? புறஜாதி தானே. யார்? கொர்நேலியு. பவுல் யார்? புறஜாதிகளின் அப்போஸ்தலன். புறஜாதிகளின் அப்போஸ்தலனை கொண்டு புறஜாதிகளை சந்திக்க வேண்டுமா, அல்லது யூதர்களுக்கு அப்போஸ்தலனா இருக்கக்கூடிய பேதுருவை கொண்டு வர வேண்டுமா? ஆண்டவர் பேதுருவை கொண்டு வருகிறார். ஏன்னா திறவுகோல் யார் கையில் இருக்கிறது? பேதுரு கையில். திறந்து விடுவது அவருடைய வேலை இல்லையா? அது பவுல் செய்ய முடியாது. அதனால தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை 2ஆ பிரிச்சிடலாம். முதல் 12 அதிகாரங்கள் பேதுருவின் நடபடிகள் என்று சொல்லலாம். 13லிருந்து 28 வரை யாருடைய நடவடிக்கைகள்? பவுலுடைய நடவடிக்கைகள். எவ்வளவு ஈஸியா பிரிச்சுட்ட பார்த்தீங்களா? 13ஆம் அதிகாரத்திலே தான் பவுலுடைய ஊழியம் ஆரம்பிக்கிறது. அது வரைக்கும் பேதுரு தான். ஏன்னா திறந்து ஆரம்பிக்க வேண்டும். சுவிசேஷம் ஃபர்ஸ்ட் யூதர்களுக்கு போக வேண்டும். அதுக்கும் ஆண்டவர் பேதுருவை தான் பயன்படுத்தினார். பிறகு சமாரியா, அங்கேயும் பேதுரு தான். கடைசியில் புறஜாதி. பக்கத்திலே பிலிப்பு இருக்கிறான். ஆண்டவர் அவனை கூப்பிட சொல்லவில்லை. பவுல் இருக்கிறார், அவரை அழைத்து அனுப்பவில்லை. பேதுருவைத்தான் அழைத்து அனுப்ப வேண்டும். அதனால்தான் ஆவியானவர் என்ன செய்தார்? எருசலேமில் இருந்த பவுலை எங்கே கொண்டு வந்தார்? எங்கே கொண்டு வந்தார்? கரெக்டா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. லித்தா. சொன்னாரா? சொன்னா லித்தா கொண்டு வந்தாரா? லித்தாவில் யார் என்ன நடந்துச்சு? இப்பதானே சொன்னேன். லித்தாவிலே ஐனேயாவை குணப்படுத்துகிறார். லித்தாவில் இருந்து பிறகு எங்கே போகிறார்? யோப்பாவுக்கு போகிறார். யோப்பாவில் என்ன நடந்துச்சு? தொற்காலை உயிரோடு எழுப்புகிறார். யோப்பாவில் இருக்கும்போது தான் கொர்நேலியுனிடத்திலே தேவதூதன் பேசுகிறார். தேவனுக்கு எல்லாமே ஒழுங்கும் கிரமமாக நடக்க வேண்டும். சரியா? அதனால்தான் ஆவியானவர் சரியாக பேதுருவை நடத்தி கொண்டு வருகிறார். அதுவும் யாரையோ அனுப்பக்கூடாது. பேதுரு என்றால் பேதுரு தான். சரியா? அவன் தான் வந்து புறஜாதிகளை திறந்து வைக்க வேண்டும். சரி, இப்ப நம்ம கொர்நேலியு குறித்து சிந்திப்பதற்கு முன்னாலே ஆண்டவர் பேதுருவை ஆயத்தப்படுத்துறோம். இப்ப பேதுரு என்ன செய்கிறார்? யோப்பா பட்டணத்திலே மேல் வீட்டில் போய் ஜெபம் பண்றதுக்கு போனார். கீழே அவருக்கு சமையல் நடந்து கொண்டிருக்கிறது, பசி. பேதுரு ஜெபம் பண்ண முடி மேலே போகும்போது ஒரு துப்பட்டி இறங்குகிறது, பெரிய கம்பளம். அதில் சகல விதமான அசுத்த மிருகங்கள் அசுத்த மிருகங்கள்லாம் அதில் இருந்தது. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிப்பீர்களானால் என்னென்ன மிருகங்களை சாப்பிட வேண்டும், என்ன மிருகங்களை சாப்பிடக்கூடாது, ஆண்டவர் தான் வகை அறுத்தார். பிறகு இதே காரியத்தை உபாகமம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனத்திலும் அது இருக்கிறது. 2 இடத்துல
பழைய ஏற்பாட்டில் என்ன மிருகங்கள் சாப்பிடலாம், என்ன மிருகங்கள் சாப்பிடக்கூடாது, எது சுத்தமானவைகள், எது அசுத்தமானவைகள் தேவனே சொல்லி இருந்தார். அந்த மிருகங்கள்லாம் வருது இறங்கி. பேதுரு ஜெபம் பண்ண போகிறார், அவருக்கு தரிசனம் ஆண்டவர் கொடுக்கிறார். வானத்திலிருந்து சத்தம் வருகிறது, பேதுருவை அடித்து புசி. பேதுரு சொன்னார், இல்ல இல்ல ஆண்டவரே, இது ஒன்று என் வாயில போனது கிடையாது. தேவன் சுத்தம் என்று எண்ணினதை நீ அசுத்தமாய் எண்ணாதே. எதுக்கு தேவன் அனுப்புகிறார்னா, புறஜாதி வீட்டுக்கு போக வேண்டும் பேதுரு. புறஜாதி யார்? கொர்நேலியு. பொதுவாக யூதர்கள் புறஜாதிகள் வீட்டுக்கு போக மாட்டார்கள். புறஜாதிகளை நாய்களாக நினைத்தார்கள். நம்ம எல்லாம் அவங்க யூதர்களை பொறுத்தவரை நாய்கள், நரகத்துக்கு எரிக்கட்டைகளாக எண்ணப்பட்டவர்கள். பேதுருவை தேவன் அனுப்பணும். கொர்நேலியுக்கு சொல்லியாச்சே ஆள் அனுப்பணும். இங்க பேதுரு போகணுமே, பேதுரு போக மாட்டார். அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு தரிசனம். 3 முறை வானத்திலிருந்து சத்தம் வந்து கடைசியில அந்த துப்பட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த தரிசனத்தை குறித்து பேதுரு யோசித்து கொண்டிருக்கிறார். தேவன் என்ன சொல்லுகிறார், என்ன செய்ய விரும்புகிறார்? அப்ப கீழே ஆள் வந்திருக்காங்க 3 பேர். இங்க பேதுரு இருக்காரா? அப்ப ஆவியானவர் சொல்லுகிறார், நீ கீழே இறங்கி போ, நான் தான் அனுப்பினேன். இப்ப புரியுதா? தரிசனம் எதுக்காக கொடுத்தாருன்னா, புறஜாதிட்ட நீ போகணும், புறஜாதியாரை ரட்சிக்க நான் சித்தம் கொண்டிருக்கிறேன். நீ யாரையும் அசுத்தம் என்று எண்ணுகிறாயோ அவர்களை நான் அசுத்தமாய் எண்ணவில்லை, அவர்களை ரட்சிக்க வேண்டும். அப்பதாங்க பேதுரு இறங்கி போறாங்க. சரியா? இப்ப பேதுரு அவர்களோடு போகும்போது, இப்ப எங்க போனோம்? செசரியா நகரத்துக்கு போகும்போது, கொர்நேலியு ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார்? தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், ஃபர்ஸ்ட் காட்டேஜ் பிரேயர் யார் நடத்தினது தெரியுமா? கொர்நேலியு வீட்டுல தான். அதுக்கு பிறகுதான் விசுவாசிகள், சபைகள் தங்களுடைய இல்லங்களிலே காட்டேஜ் பிரேயர் நடத்த ஆரம்பித்தோம். அது முதல் நடத்துறது கொர்நேலியு தான். இப்ப நம்ம முக்கியமான ஒரு காரியத்தை கவனிக்கணும். பேதுரு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போதுதான் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். சரியா? சுவிசேஷம் கேட்டுதான் ஒரு பாவி ரட்சிக்கப்பட முடியும். பிறகு 11ஆம் அதிகாரத்துக்கு வெளியில வருகிறார் பேதுரு. யூதர்கள் சண்டைக்கு போறாங்க. ஏன் நீ புறஜாதி வீட்டுக்கு போய் சாப்பிட்டாய்? அப்பதான் இந்த தரிசனத்தை பேதுரு சொல்லுகிறார். சரி, இதுதான் பேக்ரவுண்ட். இப்ப பாருங்க, ஒரு புறஜாதி மனிதன், இதன் மூலமாகத்தான் புறஜாதிகளுடைய ஆரம்பம். ஒருவேளை அங்கே கொர்நேலியு ரட்சிக்கப்படாமல் இருந்தால், கொர்நேலியுனிடத்தில் ஆண்டவர் பேதுருவை அனுப்பாமல் இருந்தால், இன்றைக்கு வரைக்கும் நாம் யாருமே ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். கர்த்தர் புறஜாதிகளை ரட்சிக்க சித்தம் கொண்டார். அதுக்கு ரொம்ப கடினமாய் முடியாது என்று போராடின ஒரு மனிதனோடு ஆண்டவர் போராடி தரிசனம் கொடுத்து அவனை அனுப்புகிறார். சரி, இப்ப கொர்நேலியு கிட்ட வர்றோம். இதுதான் பேக்ரவுண்ட் இல்லையா? இப்ப கொர்நேலியு பாருங்க. கொர்நேலியு ரட்சிக்கப்படாத கொர்நேலியு, அதுதான் ஆரம்பத்தில் நம்ம படிக்கிறோம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கொர்நேலியா ஒரு மிலிட்டரி ஆபீசர், ஒரு இராணுவ அதிகாரி என்றால் எப்பவுமே ரொம்ப தைரியசாலிகளாக இருக்க வேண்டும். இரக்க குணம் அவர்களுக்கு இருக்கக்கூடாது. ஒரு ஆளை குற்றவாளியை எதிரிகளை கொல்லணும். அங்க போய் எதிரியை நான் எப்படி கொல்லுவேன்? இரக்க குணம் இருந்தால் அவர்கள் இராணுவ அதிகாரியாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கடினமான இருதயம் உள்ளவர்கள், தைரியமான சிங்கம் போன்ற இருதயம் உள்ளவர்கள் தான் இராணுவத்திலே பணியாற்ற முடியும். ஆனால் இதிலே அவன் இராணுவ 100 சிப்பாய்களுக்கு தலைவன், 100க்கு அதிபதி. அப்ப இவன் அவர்களை காட்டிலும் தைரியமாய் இருக்க வேண்டும். ஆனால் அவனை பார்க்கிறோம், தேவ பக்தி உள்ளவனாய் இருக்கிறான். தேவ பக்தி என்றால் என்ன? இப்ப நம்ம தேசத்துல பக்தி இல்ல, மேற்கத்திய நாடெல்லாம் ஆண்டவரே இல்லைன்னு சொல்லி வேகமா போயிட்டு இருக்காங்க இல்லையா? நிறைய நாடுகள்ல கடவுளே இல்லை அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா ஒரு பக்தியுள்ள நாடு, மத சம்பந்தமான ஒரு நாடு. ஏதோ ஒரு மதம் இருக்கு. இந்தியாவில் நாத்திகர்கள் மிக மிக குறைவு. அதுவும் பக்தினா இந்தியாவை அடிச்சுக்கவே முடியாது இல்லையா? நமக்கே தெரியும்.
இந்துக்கள், இஸ்லாமியர்கள், ரோம கத்தோலிக்கர்கள் அவர்கள் காண்பிக்கிற பக்தி அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. நம்ம பார்க்கிற நம்முடைய சிந்தனையின்படி பக்தி என்றால் சில செயல்கள், சடங்குகள் செய்வது பக்தி என்று நாம் நினைக்கிறோம். விசேஷமாக காலையில் எழுந்திருக்கிறார்கள், குளிக்கிறார்கள், விரதம் இருக்கிறார்கள், கடவுளுக்கு பூஜை செய்கிறார்கள், பிறகுதான் அவர்கள் சாப்பிடுகிறார்கள், கோயிலுக்கு போகிறார்கள், சில சடங்குகளை நிறைவேற்றுகிறார்கள். இதுதான் பக்தி என்று மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் கிறிஸ்தவம் இன்றைக்கு அப்படியே புரிந்து கொண்டு நாம் என்ன செய்கிறோம், சில சடங்குகளை செய்தால் நாம் பக்தியாக இருக்கிறோம் என்று நாம் நினைக்கிறோம். தெரியுமானவர்களே, சடங்குக்கு பேர் பக்தி அல்ல. பக்தி என்றால் வேதாகம அகராதி கொடுக்கிற விளக்கம் என்னவென்றால், நம் தேவனை கொண்டிருக்கிற, தேவனை பற்றி கொண்டிருக்கிற சரியான மனப்பான்மை. தேவன் யார், அவரை குறித்து நாம் கொண்டிருக்கிற சரியான மனப்பான்மை. அது மட்டுமல்ல, அந்த மனப்பான்மை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் மாற்றத்தை கொண்டு வருமானால் அதற்கு பேர் தான் பக்தி. பக்தி என்றால் என்ன? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை காலைல வரோம், 9 மணிக்கு ஆராதனை, 11:30 மணிக்கு முடியும், அதோட எனக்கு தேவனுக்கும் பழக்க சம்பந்தம் இல்லை, நான் என் வேலையை பார்த்துக் கொள்வேன், அதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. இப்படிதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கூட பக்தி என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, வாழ்க்கையை ரெண்டா பிரிச்சுட்டாங்க. ஸ்பிரிச்சுவல், செக்யுலர் அப்படின்னு பைபிள்ல பிரிவினை கிடையாது. இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, தந்திரமா அதை என்ன பண்ணிட்டாங்க, இது ஆவிக்குரியது, இது உலக பிரகாரமானதுன்னு பிரிச்சுட்டாங்க. பைபிள்ல எங்கேயுமே அந்த மாதிரி பிரிவினை கிடையாது. எங்கேயாவது காட்டுங்க எனக்கு. இப்ப தானியேல் பெர்சிய பாபிலோன் அரண்மனையில, நம்ம பாஷையில சொல்லணும்னா, வேதாம பாஷையில இல்லை, நம்ம பாஷையில சொல்லணும்னா உலக பிரகாரமான வேலை. ஆனால் அந்த பெர்சிய ராஜா என்ன சொல்றாரு தெரியுமா, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராயிருந்தாரா. வார்த்தைகளை பார்த்தீங்களா? நம்ம பாஷை எப்படி இருக்கும், அவன் பாபிலோன் அரண்மனையில் பெர்சிய ராஜாவினிடத்துல உலக பிரகாரமான வேலையில் இருக்கிறான். ஆனா பைபிள் அப்படி சொல்லல. என்ன சொல்றான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ உலக பிரகாரமான வேலை செய்கிறாய், நான் அப்படின்னு பைபிள்ல இல்லை. இன்னும் ரோமர் 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 3 முறை அரசு பணியாளர்களை தேவ ஊழியர்கள், தேவ ஊழியர்கள், தேவ ஊழியர்கள் என்று அழைக்கிறது. பாத்தீங்களா, பவுல் எழுதுகிறான். இப்ப சொல்லுங்க, எங்க செக்குலர் ஜாபு? என்ன நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இவர் 30 வருஷம் செக்குலர் ஜாப்ல இருந்துட்டு இப்ப ஃபுல் டைம் வந்துட்டு. அப்படி கிடையாது. செக்குலர் ஜாப்னு பைபிள்ல கிடையாது. தானியேல் பிரதானிகளில் ஒருவன். அவன் என்ன சுவிசேஷ பணியாளரா? இல்லை. அவன் ராஜாவனுடைய அரண்மனையிலே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணியை நிறைவேற்றுகிறான். அவனை ராஜா எப்படி கூப்பிடுறாரு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, சர்வெண்ட் ஆஃப் த லிவிங் காட். அப்ப நான் எந்த இடத்துல வைக்கப்பட்டாலும் நான் யார், தேவனுடைய தாசன். நான் யாருக்காக செய்கிறேன், கர்த்தருக்காக செய்கிறேன். கர்த்தர் ஏன் அரசு ஊழியர்களை வைத்திருக்கிறார், அவருக்காய் உலகத்தை நிர்வாகம் செய்ய. அது உலக பிரகாரமான வேலை இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கிமார்கள், சபையினுடைய ஊழியர்கள், மூப்பர்களை இப்படி தப்பா பேசுறாங்க. செக்குலர் ஜாப் பைபிள் அப்படி கிடையாதுங்க, ஒரு இடத்துல கூட கிடையாது. எங்கிருந்து வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள இப்படி ஒரு வார்த்தை? அதனாலதான் என்ன ஆச்சு தெரியுமா, நான் சொல்றேன், இதனால வந்த தீமை. இப்ப சொன்னல, காலையில கொஞ்ச நேரம் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியில இருந்துட்டு நாங்க உலக பிரகாரமான வேலைக்கு போயிட்டோம் பிரதர். அங்க எப்படி வேணா ஃப்ராடா இருப்போம், நாங்க அங்க அநியாயம் பண்ணுவோம், பொய் சொல்லுவோம், ஏமாத்துவோம், திருடுவோம், லஞ்சம் வாங்குவோம். ஏன்னா அது உலக பிரகாரமான வேலை இல்லை. தானியேல பாருங்க, அவன் இருந்தது என்ன, நம்ம பாஷையில சொல்லணும்னா உலக பிரகாரமான வேலை. அவனை குற்றம் கண்டுபிடிக்க முடிந்ததா? அவனுடைய சத்துருக்களுக்கு குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன்? அவன் யாருக்காக பணியாற்றினான்? யாருடைய தாசன்? கர்த்தருக்காய் வேலை செய்தான், கர்த்தருடைய தாசன். அதனால்தான் தேவதூதன் வரும்போது, தானியேலே,
நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே பதில் வந்தது. அவனை பிரிச்சிருந்தானா, தான் முன்பு செய்து வந்தபடியே 3 வேளை பலகணிகள் திறந்திருக்க எருசலேமை நோக்கி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் வேலை வேற, கர்த்தர் காரியம் வேற என்று பிரிக்கவில்லை. இன்னைக்கு நான் 30 வருஷம் ரயில்வேல வேலை செஞ்சேன். இந்த மாதிரி பிரிச்சு வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் நாங்க போறதெல்லாம் பரம சீயோன் சபை, நாங்க தான் அங்க பரம சீயோனுக்கு போவாங்கள, பெருமை அடிக்கிற நிறைய பேர். வேலையிலே உண்மை இல்லை, வருகிறதே ரொம்ப லேட்டு, சீக்கிரமா வேலைக்கு 3 மணி நேரத்திலே வெளியே ஓடிடுவாங்க. ஃப்ராடு. ஏன்? அவங்க என்ன நினைக்கிறாங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறது, சபையில போய் ஆராதிக்கிறது, சபை கூட்டங்களில் பங்கு பெறது மட்டும்தான் ஆவிக்குரியது. இதெல்லாம் என்னது? செக்குலர், உலக பிரகாரமா தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. சாட்சியெல்லாம் போனாங்க, கடைசியில் என்னாச்சு தெரியுமா, அங்கே ஊழியம் நின்று போச்சு. ஏன்? அதிகாரிகள் சொன்னாங்க, உங்க ஆளுதாங்க முதல்ல ஓடுறாங்க வெளியில வேலையை விட்டுட்டு. சாட்சி பார்த்தீங்களா? அதனாலதான் அங்க ஜபக்குழுவே இல்லாம போச்சு கடைசி வரைக்கும். ஊழியம் ஏன்? மக்கள் அந்த மாதிரி பிரிச்சு வச்சுட்டாங்க. பிரிக்க கூடாது. நான் இவ்வளவு காலம் என்னை ஆண்டவர் ரயில்வேல வைத்திருந்தார், அவருக்காய் பணியாற்றினேன். இன்னும் நிறைய வசனங்களை என்னால காட்ட முடியும், டைம் ஓடி போச்சு. நான் வேலைக்கு போகும்போது, ஆண்டவரே இது உமக்காக போகிறேன், என் அதிகாரியினுடைய கண் என்னை பார்க்கிறதோ இல்லையோ, உடன் வேலை செய்கிறவர்கள் என்னை பார்க்கிறாங்களே, நான் உமக்காக உழைக்கிறேன். அப்படிப்பட்ட மனப்பான்மையோடு தான் எல்லாருமே வேலைக்கு போகணும், வியாபாரம் செய்யணும். சரியா? இது உலக பிரகாரமானது கிடையாது. எது உலகம்னு யோவான் சொல்லியிருக்கிறார். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது நாம் சபையினுடைய ஊழியத்திலே இந்த 3 பாவத்தை செய்ய முடியும். சரியா? எத்தனை பிரசங்கிமார்கள் பெண்களை இச்சையோடு பார்த்திருக்கிறாங்க, விபச்சாரம் செஞ்சிருக்காங்க, எவ்வளவு பேர் பெருமை அடைஞ்சிருக்காங்க. இதுதான் உலகம். சரியா? உலகத்துல போய் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறார் ஆண்டவர். அது உலகம் கிடையாது. ஆண்டவர் இந்த உலகத்தை இயங்க செய்ய வேண்டும். அதற்கென்று அவருக்கு ராஜா தேவை, அதிகாரிகள் தேவை, கீழே பணியாளர்கள் தேவை, இவன் போன்ற இராணுவம் தேவை. இராணுவம் இல்லைன்னு நாம எதிரிகள் வந்துருவாங்க. இவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்தான் என்றால், இவன் தேவனை நோக்கி ஜெபித்தான், மனிதர்களை நோக்கி மிகுந்த தான தர்மங்களை செய்தான். பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் தேவ பக்தி. வெர்டிகல் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஹாரிசான்டல் ரிலேஷன்ஷிப், அதுதான் கிராஸ். சிலுவைனா என்ன? மேல் நோக்கி தேவனோடு நம்முடைய உறவு சரியாக இருக்க வேண்டும், பக்கவாட்டிலும் என்னுடைய உறவு சரியாக இருக்க வேண்டும். இதுக்கு பேர் தான் தேவ பக்தி. ஏதோ போயிட்டான் பிரதர், அப்பத்தை விட்டு போட்டுட்டாங்க, காணிக்க போட்டாச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, எனக்கு தேவனுக்கு சம்பந்தம் இல்லை, இதோட அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இந்த வார நாட்கள் இப்படி வேணா வாழ்வேன். இதுக்கு பேர் இல்லை, பக்தி இல்லை. இதுக்கு பேர் போலியான பக்தி. பைபிள் எங்கேயாவது காட்டுங்க அந்த மாதிரி இருக்காங்க. யோசேப்பை பாருங்க, ஆண்டவர் தான் தூக்கிட்டு போறாரா? எதுக்காக போனாரு? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி தீமையை நன்மையாக முடிய பண்ணினான். தேவனுக்கு தெரியும் வெகு ஜனங்களை உயிரோடு காக்கணும். அப்ப யோசேப்பை ராஜாவுக்கு அடுத்த இடத்துல கொண்டு போய் வைக்க வேண்டாது. உலக பிரகாரமான வேலை அல்ல, தேவன் கொண்டு போனார். தானியேலை யார் கொண்டு போனது? தேவன். செக்குலர் ஜாப் இல்ல. சரியா? இந்த மாதிரி நினைச்சிருந்தோம்னா தயவு செய்து மனசை மாத்திக்கங்க. பைபிள்ல அப்படி கிடையாது. யாராவது உங்களை சொல்லி ஏமாத்தி இருந்தாங்கன்னா பைபிள் எடுத்து காட்ட சொல்லுங்க. பைபிள்ல ஒரு வசனம் கூட அப்படி கிடையாது. ஆனால் தேவனுடைய தாசர்கள் என்பதற்கு நான் பல வசனங்களை எடுத்து காட்டுறேன், என்கிட்ட பின்னால வாங்க. அதனால நாம் வேலை செய்தாலும் சரி, எந்த நிலையில் வைக்கப்பட்டாலும் தேவனுக்கு பயந்து உத்தமமான இருதயத்தோடு செய்ய வேண்டும். மருத்துவச்சர்கள் அவங்க என்ன செஞ்சாங்க? பிரசவ வேலை பார்த்தாங்க. அது என்ன வேலை? உலக பிரகாரமான வேலை. ஆனா அவங்க யாருக்கு பயந்து செஞ்சாங்க? உலக பிரகாரமான வேலை பைபிள் சொல்லல. அவர்கள் தேவனுக்கு பயந்ததினால் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் நன்மை செய்த அவர்கள் குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். அந்த மருத்துவச்சைகள் தேவை. ஏன்னா இஸ்ரவேல் மக்களை மோசே உயிரோடு காக்கணும். தேவனுக்கு எல்லா இடத்துல ஆள் வேணுங்க. நர்ஸ் வேணும், டாக்டர் வேணும், இன்ஜினியர்ஸ் வேணும். சரியா? தேவன் உலகத்தை இயக்குறாரா இல்லையா? அப்ப அது எப்படிங்க உலக பிரகாரமான வேலையாயிரும்? கிடையாது. நம்ம சரியா புரிந்து கொள்ள வேண்டும்.
இங்கே ராணுவ அதிகாரி தேவை. இஸ்ரவேல் தேசத்திலே கலவரம் ஏற்பட்டால் அடக்க வேண்டும். அதுக்குதான் நூற்றுக்கு அதிபதி. சரியா? நம்ம எந்த நிலையில வைத்திருக்கிறாரோ அந்த நிலையில உண்மையும் உத்தமாக கர்த்தருக்கு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து. அது உலக பிரகாரமான வேலை பிரதர், அது நான் இப்படி வேணா ஃப்ராடு பண்ணுவேன், தயவுசெய்து பண்ணாதீங்க. அநியாயம் செய்கிறவன் தன் அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? வேலைக்காரர்களை. கொலோசியர் 3:6. சரியா? டைம் ரொம்ப ஸ்பீடா ஓடுது. அதான் தேவ பக்தினா என்ன அர்த்தம்? என் தேவன் யார், அவரை பற்றிதான சரியான மனப்பான்மை கொண்டு அவரிடத்துல சரியான உறவு வைத்து அது என்னுடைய அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தை பாதிக்குமானால் இதற்கு பேர் தான் தேவ பக்தி. 1 தீமோத்தேயு 4:7-8 பவுல் தீமோத்தேயை பார்த்து ஒன்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? விலகி முயற்சி பண்ண. நில்லுமா அப்படியே. தேவ பக்தி, எக்ஸசைஸ் ராதர் thyself unto godliness. அது நாங்க எக்ஸசைஸ் பண்ண சொல்றாரு. தேவ பக்திக்கு ஏதுவாக பயிற்சி பண்ணுன்னு அர்த்தம். தீமோத்தேயுக்கு தேவ பக்தி இல்லையா? இல்லாத ஒண்ணு அடையும்படி தானே செய்யணும். அப்ப தீமோத்தேயுவை தேவனுடைய மனுஷனே என்று பவுல் அழைக்கிறார். ஆனால் தேவ பக்திக்கு ஏதுவாக தேவ பக்தியை அடையும்படி நீ பயிற்சி பண்ணு என்று சொல்கிறார். ஐயோ, தீமோத்தேயு எப்படிப்பட்ட ஆள்? சிறு வயதிலிருந்து அவனுடைய பாட்டியாகி லோவிசால், அவனுடைய தாயாகி ஐரிக்கையாளாலே கர்த்தருடைய வார்த்தை போதித்து நடத்தப்பட்டவன். பிறகு வாலிபனான போது கர்த்தர் பக்கமாய் பவுலினால் நடத்தப்பட்டு ஊழிய பயிற்சியை பவுலினால் பெற்றவன். பவுல் இந்த ஊழியத்தை விட்டு உலகத்தை விட்டு கடந்து போகும்போது அடுத்தது பவுலுடைய இடத்தை எடுப்பதற்கு தகுதியான ஒரே ஆள் தீமோத்தேயு மட்டும்தான். ஆனால் அப்படிப்பட்ட ஆளை பார்த்து நீ தேவ பக்திக்கு ஏதுவாக தேவ பக்தியை அடையும்படி நீ பயிற்சி பண்ணு. 8 ஏனென்றால் சரீர பயிற்சி, பிசிக்கல் எக்ஸசைஸ் இஸ் ஆஃப் லிட்டில் யூஸ். தேவ பக்திக்கு ஏதுவான பயிற்சியோ இந்த ஜீவனுக்கும் இனி வரும் ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளதால் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது. நேரம் மிச்சத்தினால நான் அதை விளக்கி சொல்லிட்டேன். அப்படியே நான் வசனத்துப்படி நான் சொல்லவில்லை, விளக்கி சொன்னேன். அப்ப இன்னைக்கு பாருங்க, பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்றாங்க. எதுக்கு? ஆரோக்கியமாக வாழ்றது இல்லையா? தப்பு இல்லை. பவுல் சொல்லுகிறார் அது அற்ப பிரயோஜனம் உள்ளது, கொஞ்சம் பிரயோஜனம். இந்த உலகத்திலே ஆரோக்கியமாக வாழலாம். ஆனால் தேவ பக்திக்காக நீங்கள் பயிற்சி செய்தால் இந்த ஜீவனுக்கும் இனி வரும் ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளது. அப்ப எதுக்கு நம்ம கடுமையா முயற்சி செய்யணும்? தேவ பக்தி. காலையில எழுந்திருக்கணும், நல்ல தூக்கம் வரும். அது இப்பெல்லாம் குளிர் வந்துருச்சு, நல்லா போத்திக்கிட்டு தூங்கணும். அப்படின்னா எப்படிங்க தேவ பக்தி அடையிறது? அடைய முடியாது. போர்வை எடுங்க, கர்த்தர் பாதத்துல வந்து உட்காருங்க. இன்னும் இருட்டோட இருக்கலாம், யாரும் எழுந்திருக்க விட்டால் பரவாயில்லை, எழுந்திருங்கள், கர்த்தர் பாதத்துல உட்காருங்கள். தூக்கமாய் வரும் பைபிளை திறந்த ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, முகத்தை கழுவுங்க, டீ குடிங்க, பைபிள் எடுத்து படியுங்க. இது அடிப்படை, பேசிக். இன்னைக்கு காலைல 9 மணி எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து வந்தோம்? உண்மையா சொல்லுங்க. அப்படின்னா நம்ம தேவ பக்திக்கு ஏதுவாக பயிற்சி செய்யவில்லை என்ற அர்த்தம். Exercise rather thyself unto godliness. பிரதர், நைட்டு உங்களை யார் நைட் ரொம்ப லேட்டா தூங்க சொன்னது? நைட் சீக்கிரம் படுங்க. நம்ம தானே லேட்டா படுக்கிறோம். காலையில் எழுந்திருக்க முடியாது, காரணம் நம்ம நைட்டு லேட்டா தூங்கினது சொன்னா. அதிகாலையில் நீ ஆயத்தமாகி என் சமூகத்தில் வந்து நில் என்று ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார். ஆண்டவரே எனக்கு இவ்வளவு ஒண்ணும் இல்லை, அதிகாலையில் ஆயத்தம் வந்து நில்லுன்னா நிக்கணும். மோசே நின்றாரா? நின்றார். பிரியமானவர்களே, இன்னைக்கு விளையாட்டு இல்லை, கடின பயிற்சி தேவை. தீமோத்தேயுவே தேவை என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம். கொர்நேலியு பெரிய ராணுவ அதிகாரி, தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு என்ன வேலை இல்லையா? 100 சிப்பாய்களை மேய்க்கணும். தேசத்திலே கலவரம் ஏற்பட்டால் அடக்க வேண்டும். ரோம அரசாங்கத்துக்கு கணக்கு கொடுக்கணும்.
அவர் தேவ பக்தி உள்ளவன் என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். உங்களை என்னை குறித்து எழுதினால் இப்படி எழுத முடியுமா? நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய சாட்சியை பார்த்தீர்களா? என்னை தேவ பக்தி உள்ளவன் என்று ஆண்டவர் அழைப்பாரா? நான் அடிப்படையா நான் ஆண்டவர்கிட்ட ஜபமே பண்றதில்ல, பைபிள் உட்கார்ந்து படிக்கிறதில்ல, நான் குடும்பமா உட்கார்ந்து ஜபம் பண்றதில்ல, நான் எங்க தேவ பக்தி அடையிறது? பிரியமானவர்களே, இதெல்லாம் அடிப்படை, பேசிக் அடிப்படையே ஆடுது இன்னைக்கு விசுவாசிக்கிட்டாங்க. அப்புறம் எங்க நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிறது? அதனாலதான் 9 மணிக்கு வர முடியல. ஏன் வர முடியல தெரியுமா? ரொம்ப லேட்டா, ரொம்ப கூலா வந்து உட்கார்றோம். கொஞ்சம் கூட ஆண்டவருக்கு பயம் இல்லை. ஏன் பயம் இல்லை? பிரியமானவர்களே, 9 மணிக்கு முன்னால் வந்து ஆண்டவருக்கு காத்திருக்கணும். ஆண்டவர் எனக்காய் காத்திருக்க கூடாது, நான் ஆண்டவருக்காய் காத்திருக்கணும். எனக்கு லேட்டா வர தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, கர்த்தருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் தான் பெரியவர். பெரியவங்க தான் எப்பவுமே லேட்டா வரணும். அப்ப நம்ம லேட்டா வரணும்னா ஆண்டவரோட நான் தான் யாரு? பெரியவன் இல்ல? பிரியமானவர்களே, நம்ம அடிப்படையிலே நிறைய காரியங்களை சரி பண்ணணும். இல்லைன்னா ஆண்டவருக்கு முன்னால ஒரு நாள் நிக்கணும். அன்னைக்கு கேட்பாரு, அன்னைக்கு மாட்டிக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருமே தப்பிக்க முடியாது. என்னை சேர்த்து தான் சொல்றேன். அப்படியே ஓடிடும்னு நினைக்காதீங்க. யாரும் நம்மளை கேட்க ஆள் இல்லை, நம்ம இப்படி வேணா வாழலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு நாள்ல அவனவன் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும், வெளிப்பட வேண்டும். அன்னைக்கு தெரியும் எவ்வளவு தேவ பக்தியாய் மக்கள் நடந்திருக்கிறார்கள். இதுக்கு முந்தின 9ஆம் அதிகாரத்தின் கடைசியில தொற்காலை குறித்த ஆவியானவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார்? 10ஆம் அதிகாரம் ஆரம்பத்துல ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுக்கு, அங்கே அந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. தொற்கால் தவித்தாள். இவன் ரட்சிக்கப்படாத மனிதன். ஒரு ரட்சிக்கப்படாத மனிதனுடைய வாழ்க்கையில தேவ பக்தியை குறித்து ஆவியானவர் எழுதுகிறார் என்றால் நாம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டு காலம் ஆகிறது? அடுத்து என்ன பார்க்கிறோம்? தன் வீட்டார் அனைவரோடு கூட. வீட்டார் அனைவரோடு. அவன் தேவ பக்தியாக இருந்தது மட்டுமல்ல, வீட்டார் அனைவரோடும் கூட. பிரியமானவர்களே, நம்முடைய வீட்டாருக்காக, தேவ பக்திக்காக, தேவ பக்தி குடும்பத்துல தான் ஆரம்பிக்கணும். தினந்தோறும் நம்ம ஒரு நாள் 2 நாள் தான் சபைக்கு கூடி வரணும். டெய்லி எங்க இருக்கணும்? குடும்பத்துல நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். குடும்ப ஜெபம் இருக்கிறதா? பிரதர், வேலை, உங்க வேலையை கொஞ்சம் குறைங்க, வியாபாரம் கொஞ்சம் குறைங்க, பணம் போகும், பரவாயில்ல, ஆண்டவர் திருப்பி தருவாருங்க. கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்யத்தின் மேன்மைக்காய் கஷ்டப்பட்டவர் நஷ்டம் அடைந்ததில்லை. பாட்டு அந்த காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு தான் டான்ஸ் ஆடுற பாட்டுலாம் வந்துருச்சு. இன்னைக்கு பாட்டே நமக்கு போதிக்கும். கிறிஸ்துவுக்காக நம்ம என்ன எழுந்திருக்கிறோம்? ஒண்ணுமே இல்லை. வசதி இருந்தா நமக்கு நல்லா போகணும்னு நினைச்சா நம்ம போவோம், இல்லைன்னா போக மாட்டோம். இதுதான் இன்றைக்கு விசுவாசிகளுடைய மனநிலை. நம்ம வாழ்க்கை அப்படிதான் அமையும், ஆசீர்வாதம் அப்படிதான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு முடியாவிட்டாலும், எனக்கு நஷ்டம் வந்தாலும், என் ஆண்டவரை நான் தேடுவேன் என்று முயற்சி செய்கிறவர்கள் தான் தேவ பக்தியை அடைய முடியும். இவன் ராணுவத்துல நல்ல சம்பளம் இருக்கு, இவன் ஏன் ஆண்டவரை தேடணும் சொல்லுங்க? மிலிட்டரி ஆபீசர், வேலைக்காரருங்க, ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை போ என்றால் போகிறான். இவன் ஏன் ஆண்டவரை தேட வேண்டும்? ஏன் தான தர்மங்களை மிகுதியாய் செய்ய வேண்டும்? ஏன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயப்படணும் சொல்லுங்க? தேவையே இல்லை. அவன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயப்பட பழக வேண்டும். மனுஷங்களுக்கு ஏன் பயப்படுறோம்? ஏன் தேவனுக்கு பயப்படுறது இல்லை? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ராஜாவுக்கு பயப்படல, சக்கரவர்த்தி அக்னி சூளை 7 மடங்கு நெருப்பு கொஞ்சமும் பயப்படவில்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் தேவனுக்கு பயந்தார்கள். எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர், விடுவியாமல் போனார், நாங்க செய்ய மாட்டோம்.
பிரியமானவர்களை, இன்னைக்கு எல்லாருக்கும் பயந்துட்டு இருக்கோம். சொந்தக்காரங்க எப்படி நினைப்பாங்க, நினைச்சிட்டு போறாங்க. நண்பர்கள் நினைச்சிட்டு போறாங்க. ஞாயிற்றுக்கிழமை முடியாதுன்னா முடியாது. சொல்றதுக்கு ஏன் தைரியம் வரல? சொந்த விட்டுவோம், பரவாயில்ல. எனக்கா தகப்பனையா சகோதரியா சகோதர சகோதரியா விட்டவன் எவனோ, அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். விடுறதுக்கு மனசு இல்லை. ஆண்டவரை வேண்டுமானால் நான் விடுவேன், இவர்களை விட மாட்டேன். கடைசியில் இவங்க வரப்போறதில்லை நமக்கு உதவி செய்ய. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம தனியா நிக்கணும். சரியா? விட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயன்படுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்யும். அந்த இந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் ஒருத்தன் இருக்கான். அவனை குறித்து யூதர் மூப்பர்கள் சாட்சி சொல்றாங்க ஆண்டவர்கிட்ட போய். இவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்காக ஒரு ஜெபாலயத்தை கட்டினான். ஒரிஜினல் பாஷையில் எப்படி இருக்கு தெரியுமா? He himself built. அவனுடைய சொந்த செலவிலே கட்டினான். ஒரு ஜெபாலயம் கட்ட எவ்வளவு ஆகும்? இப்போ இந்த பில்டிங் கட்டணும்னா எவ்வளோ ஆகும்? ஒரு 25 லட்சம் ரூபா. அவன் யார்? புறஜாதி, 100க்கு அதிபதி. யூதர்களுக்கு ஏங்க அவன் கட்டி கொடுக்கணும்? அவன் கட்டி கொடுத்தான். இவன் யார்? ஒரு பெரிய மிலிட்ரி ஆஃபீஸர். இவனுக்கு நிறைய பணம் வருது. ஏன் இவன் ஏழைகளுக்கு கொடுக்கணும்? இவனே வச்சுக்கலாம், இவனுக்கு தானே பணம். மிகுந்த தான தர்மங்களையும் செய்தான். தேவனோடு உள்ள பக்தி இவனுடைய அன்றாட வாழ்க்கையை பாதித்தது. எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். நான் எப்பொழுதாவது ஒரு சமயம் தான் நம்ம ஜெபம் பண்றோம். இவன் எப்பொழுதும், இவனுக்கு வேலை இல்லையா? பெரிய ஆபீசர். பாருங்க 3ஆம் வசனத்திலே, பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில். அது என்ன 9ஆம் மணி நேரம்? 9 + 6 சேருங்க 15. 15 என்ன? பகல்ல 3 மணி. இதே அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை படியுங்கள். 3ஆம் அதிகாரம் 1 வசனம். 9ஆம் மணி வேலை. இங்க என்ன வேலை? பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி வேலை. அப்ப யூதர்களை பொறுத்தவரையும் ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேலை. அப்ப இவன் கிரமமாக அந்த ஜெப வேலையை கை கொண்டான். அந்த நேரத்துல தான் தேவதூதன் வர்றான். அங்கே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார்கள் ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில். அப்பதான் வழியில் அலங்கார வாசல் அண்டையில் ஒரு முடமாயிருக்கிற மனுஷனை பேதுரு குணப்படுத்துகிறார். இங்கே ஜெப வேலை 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் ஜெபங்களும் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், தானியேலுக்கு எப்பெல்லாம் தேவதூதன் வர்றானோ, தானியேலே நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன். இவனை குறித்து பரலோகத்திலிருந்து வருகிறான், நீ உன்னுடைய ஜெபங்களும் தான தர்மங்களும் தேவனுடைய சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது. இப்ப இன்றைக்கு பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வந்தா என்னை குறித்து என்ன சொல்லுவாரு? என்னங்க சொல்லுவாரு? இப்படி சொல்ல முடியுமா? சாட்சி சொல்ல முடியுமா? தேவ பக்தி இப்ப பாருங்க, காட்லினஸ் அண்ட் குட்னஸ் ரெண்டுமே இணைஞ்சுதான் போகும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், 2 வசனத்தை படிக்க போறோம். காட்லினஸ் அண்ட் குட்னஸ், தேவ பக்தி தர்மம், ரெண்டு இருக்கா? இந்த வசனத்தை அப்படியே வச்சிருங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை படிங்கள். ரெண்டையும் ஒப்பிட்டு நம்ம படிக்க போகிறோம். எபிரேயர் 13-15-16 வசனங்கள் படிங்க. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும். எப்பொழுதாவது செலுத்த கடவும் இல்லை, எப்பொழுதும் செலுத்த கடவும் இருக்கா? அடுத்த வசனத்தை பாருங்க. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல், முதல்ல காட்லினஸ், நம்பர் 2 குட்னஸ். பலிகள் ரெண்டையும், பலிகள் தேவன் பிரியமா இருக்கிறார்.
பார்த்தீங்களா? ஒரு இடத்துல உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அடுத்த வசனத்துல நன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். தேவன் என் மேல பிரியமா இருக்காரா? நான் ஆராதிச்சேன், கரெக்ட், பாதி தான் செஞ்சேன். அடுத்து என்ன செய்யணும்? நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதங்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருக்கோம்? யாருக்கு தெரிய வேண்டாம். வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு அறியாதற்கு கிடையாது. பிரியமானவர்களே, நாம் இறங்குகிறோமா? பிரதர், என் குடும்பத்துக்கு கஷ்டம் அல்ல நினைக்காதீங்க. கொஞ்சம் கஷ்டத்தை நிறுத்திட்டு நம்முடைய தேவைகளை ஏழைகளுக்கு இறங்க வேண்டும். நம்ம அது செய்யும் போது என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறோம். அவர் கொடுத்ததை கர்த்தர் என்ன செய்வாராம்? திரும்பி கொடுப்பார். எப்ப கொடுப்பார் தெரியுமா? பூமியிலே கொடுப்பாரு. வருகிறார் பலனோடு. இந்த பூமியில இருந்து நம்ம என்ன அனுப்பினோமோ அதைத்தான் அவர் எடுத்துக்கொண்டு வருவார், பலன்களோடு வருவார். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை உங்களுக்கு சேர்த்து வைங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது அவைகளை கெடுப்பதில்லை, திருடர்கள் கண்டமிட்டு திருடுவதில்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும். நம்ம ஏன் இருதயம் பூமியிலேயே இருக்கு தெரியுமா? நம்ம பொக்கிஷத்தை இங்கே சேர்த்து வச்சிருக்கோம். அங்க ஒண்ணும் கிடையாது, காலி, பேங்க் காலியா இருக்கு. நிறைய அனுப்பிடுங்க, அனுப்புவோம். ஆண்டவர் வரும்போது பன்மடங்கு திரும்பி தருவார். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். சரியா? கொர்நேலியு பார்த்தீங்களா? தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான், ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து கொண்டே இருந்தான். இது போய் பரலோகத்துல தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டினார். ஆண்டவர் அதாவது சொன்னாரு, மக்களை எப்படி ரீச் பண்றதுன்னு நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். கரெக்ட், சுவிசேஷம் அறிவிக்கணும். ஆனா அது ஒரு பார்ட் மட்டும்தான். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக கிறிஸ்தவர்களாகி நாம் நற்சாட்சி இல்லாதவர்களாய் வாழ்ந்தால் என்னதான் கூவி கூவி அறிவித்தாலும் மக்கள் எதை பார்ப்பாங்க தெரியுமா? நம்ம வாழ்க்கையை தான் பார்ப்பாங்க. அவங்க வாசிக்கிற ஒரே புஸ்தகம் நம்முடைய வாழ்க்கை. இதுல நல்ல காரியம் இல்லைன்னா நம்ம கொடுக்குற புஸ்தகம் அவங்க வாங்கி அப்படி போட்டுருவாங்க. அவ்வளவுதான் மரியாதை. என் வாழ்க்கை சாட்சி உள்ளதா? இப்ப நான் வியாபாரம் பண்றேன், பக்கத்துல இருக்கவங்களாம் சொன்னோம், அந்த கடைக்கு போனா நேர்மையானவருங்க, ஏமாத்த மாட்டாரு, பொய் சொல்ல மாட்டாரு. இந்த சாட்சி இல்லைன்னா நம்ம மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் ரயில்வேல பணியாற்றினா அவரா சுத்தமானவருங்க, லஞ்சம் வாங்க மாட்டார், வேலையில ஏமாற்ற மாட்டார், ஊர் சுத்த மாட்டார், வேலையில கரெக்டா இருப்பார், கடினமாய் உழைக்கக்கூடியவர், நான் சாட்சி. அப்பதான் நான் சுவிசேஷம் சொல்ல முடியும். 30 ஆண்டுகள் என் வாழ்க்கையை அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். புரியுது உங்களுக்கு? இரவும் பகலும் வேலை ஸ்தலத்தில் பார்க்கிறார்கள். சகோதரிகள் நம்ம வேலை செய்கிறோம், வீட்டில் இருக்கிறோம், அயலத்தார் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறார்கள். இதை நான் ஒழுங்கா வைக்காம நான் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறேன்னு சொன்னா மக்கள் அதைத்தான் பார்ப்பார்கள். சரியா? புற மதத்தினர் பாவம் செய்தால் யாரும் அவங்க கடவுளோட லிங்க் பண்ண மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் பாவம் செய்தா பாருங்க, இயேசு கிறிஸ்தவன் சர்ச்சுக்கு போறாங்க, சர்ச்சில் இதான் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சின்ன பொண்ணை, அந்த பொண்ணு வீட்டில் சண்டை போடுது, அவங்க அம்மாட்ட சண்டை போடுது, கோபமாக கத்துது. அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படாதவர்கள், அவங்க வீட்டில் அம்மா. உனக்கு சர்ச்சில் இதான் சொல்லி கொடுக்குறாங்களா, நீமே சர்ச்சுக்கே போகாதன்னு சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணை. பார்த்தீங்களா எதோட தொடர்பு ஏற்படுத்திட்டாங்க? பார்த்தீங்களா? அந்த பொண்ணுக்கு நான் சொன்னேன், நீ கத்தக்கூடாது, சண்டை போடக்கூடாது, அமைதியாரு, சாட்சியாரு முதல்ல. பார்த்தியா உங்கள் வீட்டார் என்ன சொல்கிறாங்க? பார்த்தியா சர்ச்சில் இதான் சொல்லி கொடுக்குறாங்களா, சர்ச்சுக்கு போகாதன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சுவிசேஷம் அறிவிச்சு என்னங்க பிரயோஜனம்? ஒரு ஆளை சாட்சியை நம்ம நிறுத்தலைன்னா என்ன ஆகும்? நம்ம கூவி கூவி அறிவிச்சாலும் அவங்க வரவே மாட்டாங்க. இந்தியா 2000 வருஷம் ஆகுது, இன்னும் சந்திக்கப்படலை. பிறகுதான் அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்டது, இங்கிலாந்துல பின்னால வந்துச்சு.
ஏன் இந்தியா இன்னும் சந்திக்கப்படலை? கிறிஸ்தவர்களாகி நாம் தலை குனிய வேண்டும். சாட்சி இல்லை. மகாத்மா காந்தி ஏங்க ரட்சிக்கப்படல தெரியுமா உங்களுக்கு? அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தார். அப்போ வெள்ளைக்கார சபை அவரை பிடிச்சி வெளியில் தள்ளிச்சு. இவர் இந்தியன்னு சொல்லி சொல்லுங்க, அவருக்கு என்ன சுவிசேஷம் அறிவிச்சாலும் அவர் மனசுல என்ன இருக்கும்? சர்ச்சில் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை மகாத்மா காந்தி. நம்ம என்னதான் கூவி கூவி அறிவித்தாலும் அவருடைய மனதில் இருக்கிறது என்ன? என்னை ஒரு சபையிலிருந்து வெளியிலே தள்ளிவிட்டார்கள். பிரியமானவர்களே, நம்ம நற்கிரிகளினால் ரட்சிக்கப்படவில்லை, நற்கிரிகளை செய்வதற்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இவன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாலேயே குளோபரிய சாட்சி. பிறகுதான் பேதுரு வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறார், ரட்சிக்கப்பட்டான். பிறகு எப்படி மாறி இருப்பார்ப்பாங்க கொர்நேலியு. நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களை நாம் இந்தியாவை சந்திக்க வேண்டும், நாம் ஜபிக்க வேண்டும், நாம் உழைக்க வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் அதோடு கூட சேர்ந்து அது ஒரு பாதிதான் நீதி வாழ்க்கை. என் வேலை ஸ்தலத்தில் நான் உண்மையற்றவனாக இருந்தால், ஃப்ராடாக இருந்தால், ஊழல் நிறைந்தவனாக இருந்தால், நான் வேலையில் ஒழுங்காக இல்லாமல் இருந்தால், வியாபாரத்தில் ஏமாற்றுகிறவனாக இருந்தால் மக்களை சந்திக்க முடியாது. அதையும் நான் புரிந்து கொண்டு தான் ஆக வேண்டும். சரியா? நான் கிறிஸ்தவன் என்பது 24/7. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை காலில் வந்து கொஞ்சம் அட்டண்டன்ஸ் போட்டு ஊழியரை எல்லாரையும் திருப்திப்படுத்திட்டு பாய், இதோட அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு போறது கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது 24 மணி நேரமும், வாரத்தில் 7 நாளும், வருடத்தில் 365 நாளும், எவ்வளவு காலம் என் மூச்சு இருக்கிறதோ அது வரைக்கும் நான் கிறிஸ்தவன். பிரியமானவர்களே, இதெல்லாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதற்கு ஒரு நாளிலே ஆண்டவருக்கு முன்னால் நின்று நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அது இன்றைக்கே நடக்கலாம், என்றைக்கே நடக்கலாம், ஒரு நாளில் நிச்சயம் நடக்கும். வேற எது நிச்சயம் இல்லையோ, இருக்கிறதே இல்லையோ, இது நிச்சயமாக நடக்கும். அன்றைக்கு நாம் மற்றவர்களை ஏமாற்றினது, மற்றவர்களுக்கு விரோதமாய் தீமை செய்தது எல்லாம் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். பிரியமானவர்களே, நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். தானியேல் பாபிலோன் அரண்மனையில் இருந்தான். இவன் இத்தாலியா பட்டாளத்தில் இருந்தான். இவன் யாரும் ஆவிக்குரிய சூழ்நிலையிலே இல்லை. யோசேப்பு எகிப்து தேசத்துல இருந்தான். நம்ம சொல்றோம் சூழ்நிலை சரியில்லை, சூழ்நிலைலாம் கிடையாது. காரணம் தாவீது என்ன சூழ்நிலை இருந்தார்? நல்ல அரண்மனையில் தான் இருந்தார். ஏன் பாவம் செஞ்சார்? இவங்கெல்லாம் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருந்து பரிசுத்தமாக வாழ்ந்தார்கள். பிரியமானவர்களை, கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. தேவனிடத்துல நற்சாட்சி பெறுவோம். தேவனிடத்துல சாட்சி இருந்ததுன்னா அந்த சாட்சி மற்றவர்களுக்கும் போகும். அநேகர் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கை கண்டு ஆண்டவரை அறிவார்கள். கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென். அறிவிக்க